நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து தலைவருடைய உத்தரவு பெற்று அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல கொத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்ப தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சிட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைந்தபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலும் நாம நடக்கூடாது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால பொறுப்போடு இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கவர் பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவரை துணை முதலமைச்சராக்கிறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. முதல் தடவை எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சராகி துணை முதலமைச்சராவதற்கும் காங்கிரஸ்காரர்கள் உடைய துணர்ச்சிங்கிறத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காது. இதுதான் நன்றி கிட்டத்தனம்ங்கிறது. அவரை பொறுத்த மட்டும் அளந்து பேசியிருக்கணும். தேவையில்லாமல் காங்கிரஸ்காரங்கிட்ட வாயை விட்டுட்டார். இப்போ ஒவ்வொரு கணக்காக வருவோம். சரியா? யார் என்ன பண்ணாங்கன்னு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. 3 மணிக்கு டெல்லியிலிருந்து ஆணை வந்து பாஜகவுடைய ஆணை வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் வருது. 5ஆம் தேதி காலையில் எங்களை பொறுத்த மட்டும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது எங்களுக்கு தகவல் வந்தனுடைய விளைவாக நாங்கள் உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறோம். 5ஆம் தேதி சாயந்தரம் டெல்லியில் கூட்டம் கூட்டப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாரு. 5ஆம் தேதி நைட்டே அரசியல் விவகார குழு காங்கிரஸுடைய குழு கூடி 6ஆம் தேதி காலையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா, அவர் முதலமைச்சராக ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்ணுறோம். ஏன் முடிவு பண்ணுறோம்? 4ஆம் தேதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கும்போதே தோத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவினுடைய கண்ட்ரோலோடு சேர்ந்து பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னட்டுன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வந்து வெளியில் சொல்லாமல் இருந்தோம். நாங்கள் இதுக்காகத்தான் நாங்கள் அவங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல? என்னட்டா 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. பிஜேபி யாரை பேச சொல்லியிருந்தாங்களோ பிஜேபியிலிருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எதுக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவினுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்த உடனே எங்களுக்கு தகவல் வந்து என்னட்டுன்னா, பிஜேபி வந்து 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. கனெக்டிங் கால் போட்ட உடனே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கனெக்டிங் கால் ஆயிடுச்சு, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது. இப்போ இதே தான் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கலாம். இதே தகவலை திரு நம்ம சண்முகம் முன்னாள் விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கள்ட்டையும் கேளுங்க. அவருக்கு வந்து மாலையில் தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுனாருன்னு சொன்னார். அவர் எப்போ பேசினாருன்னு கேளுங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் நான் விழுப்புரத்துலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அமைச்சர் பேசினான்னு சொன்னார். இதுதான் உண்மை. என்னென்னா, இவர்கள் பேச ஆரம்பித்தது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. இதில் வந்து திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளையும் குப்பையில் தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு
தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராகக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்கள் திமுக வழியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறோம். காரணம் ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில், அதனால தான் அலக்கழிச்சது. இது எல்லாத்தையும் என்னட்டா நாங்கள் எல்லாத்தையும் வெளியில் சொன்னோம்னா தப்பாக இருக்குமே சொல்லிட்டு தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் இப்போ முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னார் டெல்லியில், என்னட்டா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னார், அதுக்கடுத்து சண்முகம் சொன்னார், அதுக்கடுத்து கடைசியாக ஐயோமலுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால் இது ஃபுல்லாகிடுச்சு. என்னட்டனா இதுக்கப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு மிக விரைவில் வந்துடுவாங்க. பார்லிமெண்ட்டில் இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷனில் ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்டில் இவங்களோட 22 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் போய் உட்காருவாங்களா? நடுவில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்கு ஆதரவு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளாக திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. அதுக்கு இளைஞரணின்னு சொல்லி 55-60 வயசுக்காரங்களாம் உட்கார வச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருச்சு. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இளைஞரை எப்போ ஆனாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி இந்த வன்மத்தோடு பேசியதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரன் திருப்பி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சவன், சும்மா பேசாமல் கம்மின்னு இருந்துகிட்டே இருந்தான், மரியாதைக்காக பேசாமல் இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால் அடிக்க வேண்டிய போச்சு.